ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான நல்ல மொறுமொறுன்னு நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து 1.5 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சிருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மீனை பொரிச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மசாலா தடவி வச்சிருக்க நெத்திலி மீனை இதில் ஒன்றா போட்டுக்கலாம். மீனை போட்ட பிறகு நல்லா பொரியட்டும். சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் மீனை திருப்பி விடாதீங்க, இல்லைன்னா புண்டு போயிடும். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி மீதி இருக்க மீனையும் பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நெத்திலி மீன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்குலாம் பக்கவான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.